தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹட்டனில் வீடொன்றின் மேல் மண்மேடு சரிந்து விழுந்து பெண் பலி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு அதிரடி உத்தரவு. நாவலப்பிட்டி கினிகத்தேனை வீதியில் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டது. மகர சிறைச்சாலை பிரச்சினைக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் சிறைச்சாலைகளுக்கு பலத்த பாதுகாப்பு. தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்த ஜனாதிபதி அனுர முக்கிய விடயங்களை வெளிப்படுத்திய சுமந்திரன். மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது, வெளியான அறிவிப்பு. டிக்கோயா ஆறு பெருக்கெடுத்துள்ளதால் பல வீடுகள் நீரில் மூழ்கின. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை நிலைமை இன்று நண்பகல் முதல் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான்னகே தற்போதைய கொந்தளிப்பான வானிலை இன்று நண்பகலுக்கு பின்னர் தளரத் தொடங்கும் என்று தெரிவித்தார். ஆனாலும் பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானின் தெற்கு பகுதியில் தற்போது உருவாகி வரும் சூறாவளி காரணமாக ஆகஸ்ட் 6ஆம் திகதிக்கு பின்னர் நாட்டில் மீண்டும் மழை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதன் தாக்கத்தால் காற்றின் வேகமும் அதிகரிக்கக்கூடும் என்றும், குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள், கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் அதிகளவு மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். இதனால் பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஹட்டன் பொல்பிட்டிய மொரஹேனகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மேல் மண்மேடு சரிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் பெய்த கடும் மழையோடு வந்த மண் சரிவே இந்த அனர்த்தத்திற்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளதோடு, மண் சரிவு ஏற்பட்ட நேரத்தில் வீட்டிற்குள் மேலும் சிலர் இருந்திருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் குறித்த பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மீட்பு பணிகள் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதையோ அல்லது தடுத்து வைப்பதையோ தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மீதான உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறித்த மனுவை மேலதிக விசாரணைக்காக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்த உத்தரவே எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடப்பட வேண்டியது. மண் சரிவு மற்றும் வீதி தாளிறங்கும் அபாயம் காரணமாக நாவலப்பிட்டி கினிகத்தேனை வீதி வலப்பிட்டிய பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6:30 முதல் மறு அறிவித்தல் வரை இந்த வீதி தற்காலிகமாக மூடப்படுவதாக நாவலப்பிட்டி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளதோடு, கண்டி மாவட்டத்தில் உடனுவர, உடபலாத்த, ஜட்டினுவர, தொழுவ, கொத்மலை, பஸ்பாகே கோரளை, கங்க இகல கோரளை, பங்கப்பட்ட கோரளை, ஹரிஸ்பத்துவ மற்றும் பகத்ததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகர சிறைச்சாலையில் உண்டாக்கிய வன்முறையை அடுத்து இலங்கை முழுவதும் அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக வெலிக்கடை, மெகசின், களுத்துறை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மேலதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயன்றதுடன் கட்டடங்களுக்கும் தீ வைத்துள்ளனர்.
ஈடுபட்டுள்ளனர். இந்த மோதலில் 33 வயதுடைய கைதி ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 8 பேரும் தொடர்ந்தும் ராகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதி அனுரவை சந்தித்து தமிழ் மக்களும் மலையக மக்களும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சுமந்திரன், புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார். சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்த வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும், அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுர, சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான வேலைகள் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய நேரம், நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தெரிவுக்குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும், தேர்தலை தள்ளி போடுவதற்கே அது பயன்படுத்தப்படுவதாகவும் தாங்கள் சுட்டிக்காட்டியதாக சுமந்திரன் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய அமைப்பு செயல்பாடு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக செலவு அறிக்கையை மீளாய்வு செய்த பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளதோடு, சகல கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோக செலவு 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதால் கட்டண திருத்தம் தேவையில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்த மின்கட்டண முறைமையே தொடர்ந்து அமுலில் இருக்கும். நிலக்கரியின் தர பிரச்சினையால் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்ட 3366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், நுகர்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொடரும் ஏமாற்று அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால் மக்கள் அறிவால் பலம் பெற்ற சமூகமாக மாற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் நடைபெற்ற ஐக்கிய கல்வி ஊழியர் சங்கத்தின் கூட்டத்தில் கலந்து உரையாற்றும் போதே இவ்வாறு கூறியுள்ளார். துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலையிலேயே எரிபொருளை பெற்றுத்தருவோம் என்று தேர்தல் காலத்தில் கூறினர். ஆனால் இன்று அது நிறைவேற்றப்படவில்லை. உலகளாவிய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் நமது நாட்டில் மட்டுமே தொடர்ந்து எரிபொருள் மீது வரி விதிக்கப்பட்டு வருகின்றது. மின்சார கட்டணத்தை 1/3 குறைப்பதாக கூறிவிட்டு தற்போது உயர்த்தியுள்ளனர். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறிவிட்டு இன்று எரிபொருள் மின் உற்பத்தி நிலைய மாஃபியாவின் அடிமையாக அரசாங்கம் மாறியுள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பது தொடர்பில் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வது பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டு 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.